வணக்க வியாபார நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் 100% ட்ரை மால் வந்துடுச்சு. அதாவது 100% வந்து ட்ரையு. அது எப்படின்னா, ஏற்கனவே வந்து 90% வந்து ட்ரை வந்துட்டு இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 100 கிடைக்குதுன்னா, இந்த 100% ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 115 120 அந்த மாதிரி கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வெயிட் லாஸ் ஆகிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், வச்சு ஓட்டுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே ட்ரை மால் தான், ட்ரை சரக்கு தான் வரும். ட்ரை மால்னால் பூண்டுன்னு அர்த்தம், மால்னா அது அந்த மாதிரி நடுவில் சொல்லிக்கிறேன். எனக்கு அந்த பழைய படிக்கும் கூட அதே எனக்கு தொத்திக்கிச்சு. மால்ன்றது பார்த்திங்கன்னா சரக்குன்னு அர்த்தம். ட்ரை மால் வந்துச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டாக் எடுக்கிறதுங்க மார்ச் ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து அந்த டைமில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிப்பாங்க. ஸ்டாக் வைக்கணுன்னாலும் ஊட்டி எடுத்துங்க. அதை ஊட்டினா பெரிய பொருள், ஊட்டி சீடுன்னு சொல்லுவாங்க, அது எடுத்துங்க. நாடு வந்து அந்தளவுக்கு எடுத்து ஸ்டாக் வைக்காதீங்க. நாடை விட கொஞ்சம் ஊட்டி தாங்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஊட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 போகுதுன்னா நாடு அப்போ ஒரு 300 தான் போகும், இல்லாட்டா ஒரு 350 தான் போகும். 50 எப்பவுமே கம்மியாக தான் போகும். அதனால் வந்து ஊட்டி எடுத்து ஸ்டாக் வச்சுக்கோங்க. இப்போ வர ஒரு 10 நாளில் வந்து ஸ்டாக் எடுக்கலாம் எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நல்ல இப்போ வந்து ட்ரை சரக்கு வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 லாட் வந்து ட்ரை சரக்கு வந்திருக்கு. ஒரு நாளாக இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். வெயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப் ஆகிட்டு வருது இந்த சைடெல்லாம். இங்கே வெயில் காலம் வந்துச்சுன்னா மொத்தமே ட்ரை சரக்கு தான் வரும். பச்சை வந்து அதோட நின்றோம். இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா நாடு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நாடு கம்மியாக வந்தது, இன்னும் நாடு ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நாடும் கிடைக்கும், அதுக்கப்புறம் ட்ரை மாலும் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டாக் வைக்கும்போது பார்த்து உஷாராக வைங்க. எந்த டேட்டில் வைக்கணும், என்ன ப்ரைஸுக்கு எடுத்து வைக்கணும், அதே மாதிரி என்ன ஸ்பெசிலிட்டிஸ்லாம் அதுக்கு தேவைப்படும்ன்றதை கொஞ்சம் பார்த்து எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் அதை வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த அளவுக்கு குயிக் அண்ட் ரிட்டர்ன்ஸ் எதுலேயும் வராது. அதே மாதிரி நஷ்டமும் கிடையாது. ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் நிறைய பேர் வந்து வெங்காயம் மண்டி வச்சுருப்பாங்க, அது கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்கும். பூண்டில் வந்து அந்த லாஸ் கிடையாது யாருக்குமே. ஏன்னா அனுபவபூர்வமாக சொல்கிறேன். நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா லேபர் போட்டு நிறைய இடத்துல வந்து நிறைய பிரச்சனை லாஸ் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பூண்டில் வந்து இது வரலையும் எந்த நஷ்டமும் நம்மளுக்கு வந்தது கிடையாது. இதே மாதிரி ஸ்டாக் எடுத்து வச்சு ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸும் கொடுக்குறோம். ஃப்ரான்ச்சைஸ் வந்து கம்மி, எல்லோரும் பார்த்திங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் தான் கொடுப்பாங்க. நாங்கள் 1 லட்சத்துமே ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு, புளி, அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் வந்து லோக்கலில் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டைல் ரேட்டு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.